வணக்கம், நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். நார்மலாக யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுற பிளாகர்ஸ்க்கு இருக்கிற கொஷின் என்னென்னா, ஏன் என்னோட யூடியூப் வீடியோஸ் நிறைய வியூஸ் போக மாட்டேங்குதுன்னா, நான் நிறைய செஷன்ஸில் சொல்லியிருக்கேன். ஒரு யூடியூப் வீடியோ நிறைய வியூஸ் போகணுன்னா அது ஃபஸ்ட்டு டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் நம்ம சைட்லேருந்து, அதை தாண்டி உங்களோட கண்டென்ட்டோட குவாலிட்டி. இப்போ நான் ஒரு யூடியூப் வீடியோ போடும்போது எனக்கு யூடியூப்பில் சரியான வியூஸ் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட் ரீசன் உங்களோட டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ப்ராப்பராக இருந்தால் தான் வீடியோ ரேங்க் ஆக ஆரம்பிக்கும். சரி, ஒரு வேளை ரேங்க் ஆகிடுச்சு, அப்படியும் என்னோடய யூடியூப் வீடியோஸ்க்கு வியூஸ் கிடைக்கலன்னா அதுக்கு மெயின் ரீசன் உங்களோட தம்ப்நெயிலாக தான் இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு தம்ப்நெயிலை ரெடி பண்ணியிருப்பீங்க, அது எஃபெக்டிவாக இருக்கும்னு நினச்சி, பட் வியூவர்ஸ்க்கு அந்த தம்ப்நெயில் பிடிக்காமல் போகலாம். இப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன், எனக்கு எப்படி எஃபெக்டிவான தம்ப்நெயிலை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, அதுக்கு யூடியூப் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான், ஒரு டெஸ்ட் பண்ணுற ஆப்ஷனை கொடுக்குறான். என்னென்னா, நீங்கள் அப் டு 3 தம்ப்நெயில் வரைக்கும் அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த டெஸ்ட் ரன் பண்ணும்போது அப்லோட் பண்ணி பார்க்கும்போது அதில் எது பெஸ்ட்டு தம்ப்நெயிலாக இருக்கோ, வியூவர்ஸ்க்கு எந்த தம்ப்நெயில் பிடிச்சிருக்கோ, 14 days அந்த டெஸ்ட்டை ரன் பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோவுக்கு தேவையான தம்ப்நெயில் எதுன்றதை யூடியூப்பே ஃபைனலைஸ் பண்ணிடும். வாங்க இன்னைக்கு செஷனில் போய்ட்டு அப்படிப்பட்ட டெஸ்ட்டை எப்படி ரன் பண்ணுறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். நம்ம டேரெக்டாக நம்மளோட யூடியூப் வெப்சைட்டுக்கு போயிடலாம். போயிட்டு யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணலாம். அங்கேருந்து நம்மளோட வீடியோஸோட பர்ஃபார்மன்ஸை நம்மளால் பார்க்க முடியும். யூடியூப்குள்ளே லாகின் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் அந்த சேனல் ஐக்கானை கிளிக் பண்ணி யூடியூப் ஸ்டுடியோன்றதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகிடும். இப்போது என்னோடய லேட்டஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா இதுதான், ஹவு டு கிரியேட் அ பர்ஃபெக்ட் லேண்டிங் பேஜ் இன் தமிழ். இது பார்த்திங்கன்னா 16 வியூஸ் தான் கிடச்சிருக்கு. கோ டு வீடியோ அனலிட்டிக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட வீடியோ அனலிட்டிக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கும். இப்போ பாருங்கள், 16 வியூஸ் தான் கிடச்சிருக்கு. இந்த வியூஸ் கிடைக்காததுக்கு காரணம் நார்மலாக யூடியூப்ன்றது ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு யூடியூப் இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்கா, நிறைய இம்ப்ரெஷன்ஸ் இருக்குது, அதாவது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகிருக்கா, இது வியூவர்ஸ் தான் அதை கிளிக் பண்ணலையான்றதை நம்ம செக் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ரீச்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், 2000 இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்கு, 0.6 கிளிக் த்ரூ ரேட், அதாவது 2000 பேருக்கு இம்ப்ரெஷன்ஸ் விழுந்திருக்கு. ஏதோ ஒரு ரீசன்ஸ்னால யாரும் செலக்ட் பண்ணல. இப்போது இன்னொரு விஷயமும் இருக்குது. யூடியூப்பில் போய்ட்டு முதல்ல இது சர்ச் பண்ணும்போது ரேங்க் ஆகுதான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்றது. ஏன்னா ஒரு யூடியூப் வீடியோக்கு முக்கியமானது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் தம்ப்நெயில். இப்போ டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி தான் அது ரேங்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரேங்க் ஆகுது, ஃபஸ்ட்டு பேஜில் ரேங்க் ஆகுது, பட் வியூஸ் கிடைக்கல. இப்போது நம்ம நேரோ டவுன் பண்ணணும்னா தம்ப்நெயில் தான் இஷ்யூவாக இருக்க முடியும். ஏன்னா ரேங்க் ஆகுது, எல்லாருக்கும் இம்ப்ரெஷன்ஸ் விழுது, தம்ப்நெயில் எஃபெக்டிவாக இல்லாதனால உங்களுக்கு வியூஸ் கிடைக்கல. இப்போ நீங்கள் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா தம்ப்நெயில் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் நம்ம இங்கே இருக்குது. இதை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ரைட் கிளிக் பண்ணி இங்கே சேஞ்சுன்ற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிட முடியும். பட் சேஞ்ச் பண்ணுறது என்னென்னா டோட்டலாக தம்ப்நெயிலே சேஞ்ச் பண்ணிடும். பட் நான் என்ன நினைக்க போகிறேன்னா, எந்த தம்ப்நெயில் வியூவர்ஸ் அட்ராக்ட் பண்ணுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு நம்ம ஒரு 2-3 தம்ப்நெயில் நம்ம வச்சுருக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 2-3 தம்ப்நெயில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு இதுக்கு 2 தம்ப்நெயில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு தம்ப்நெயில் இப்போது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா யூடியூப் வீடியோவில், இதுதான் ஃபஸ்ட்டு தம்ப்நெயில். இதுதான் இப்போதைக்கு என்னோடய வீடியோவுக்கு நான் கொடுத்துருக்கேன். இது ஏதோ ஒரு ரீசன்ஸ்னால இது எஃபெக்டிவாக இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்மளோட வியூ ஒரு மாதிரி இருக்கும், வியூவர்ஸோட வியூ ஒரு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இது தம்ப்நெயில் ரீச் ஆகாமல் இருக்கலாம். இப்போ இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், இன்னொரு தம்ப்நெயில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். 2 தம்ப்நெயிலில் டோட்டலாக நீங்கள் 3 தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு தம்ப்நெயில். ஸோ இந்த 2 தம்ப்நெயில் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா, தம்ப்நெயில் டெஸ்ட் ரன் பண்ணி பார்க்க போகிறேன். அதை பேஸ் பண்ணி எந்த தம்ப்நெயிலுக்கு வியூஸ் அதிகமாக கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி யூடியூப் எந்த தம்ப்நெயிலை வியூவர்ஸ்க்கு காட்டணுன்றது அந்த தம்ப்நெயில் டெஸ்ட் வழியாக பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் டெஸ்ட் அண்ட் கம்பேர்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனில் தம்ப்நெயிலில் போய்ட்டு, இப்போ ஆல்ரெடி ஒரு தம்ப்நெயில் இருக்குது, நான் இன்னொரு தம்ப்நெயிலை ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போதைக்கு என்கிட்ட 2 தம்ப்நெயில் தான் இருக்குது. எக்ஸ்ப்ளனேஷனுக்காக தான் இது. நீங்கள் 3 தம்ப்நெயில் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் எந்த தம்ப்நெயில் வியூவர்ஸை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுதுன்றது தெரியும். ஏன்னா தம்ப்நெயில் அட்ராக்டிவாக இருந்தால் தான் வியூவர்ஸ் கிளிக் பண்ணவே செய்வாங்க, உங்கள் வீடியோவில் கண்டென்ட் ப்ராப்பராக இருந்தாலும். இப்போ நீங்கள் டன் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு என்ன ஆகும்னா, இங்கே ஸ்டேட்டஸ் டெஸ்ட்டுன்ற இதில் இருக்கும், ரன்னிங்கிற ஸ்டேட்டஸ்க்கு மாறிடும். இப்போ பாருங்கள், ரன்னிங் ஸ்டேட்டஸ்க்கு மாறிடுச்சு. இட் மீன்ஸ் தட் இந்த 2 தம்ப்நெயில் அப்டேட் ஆகிடுச்சு, டெஸ்ட்டு ரன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது இனிமேல் போகிற வியூஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 2 தம்ப்நெயிலும் மாற்றி மாற்றி காட்ட ஆரம்பிக்கும். இப்போ நம்ம அதை லைவாக செக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ப்ரொஃபைலில் ஓப்பன் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஒரு தம்ப்நெயில் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா. இப்போ நான் திருப்பி என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளோட வெப்சைட்டில் நம்மளோட யூடியூப்பில் போய்ட்டு அந்த வீடியோவை திருப்பி சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், யூடியூப்குள்ளே போய்ட்டேன். சேம் கீவேர்ட்
கிரியேட் லேண்டிங் பேஜ் இன் தமிழ்னு கொடுத்து அந்த கீவேர்டை கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு எந்த தம்ப்நெயில் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கிரியேட் லேண்டிங் பேஜ் தமிழ்னு நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தம்ப்நெயில் வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது வேறு ஒரு தம்ப்நெயிலை டிஸ்ப்ளே பண்ணுது. ஸோ என்ன பண்ணுதுன்னா, ஆல்ரெடி இருந்த தம்ப்நெயிலை காட்டாமல் இப்போ வந்து நான் புதுசாக க்ரியேட் பண்ண தம்ப்நெயிலை காட்டுது. இந்த தம்ப்நெயில் தான் காட்டணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு யூஸருக்கும் ஒரு தம்ப்நெயில், அதாவது இந்த 2 தம்ப்நெயிலை மாற்றி காட்டும். காட்டிட்டு எதுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கோ 2 வாரம் ஓடும் இந்த தம்ப்நெயில் டெஸ்ட்டுன்றது. இப்போ நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே லாகின் பண்ணி பார்த்தீங்கனாலே அது காட்டும். இந்த டெஸ்ட் வந்து அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் ஓடும். ஓடின பிறகு அது வர்ற மெட்ரிக்ஸை வச்சு எந்த தம்ப்நெயிலை வந்து ப்ரிஃபர் பண்ணி யூஸருக்கு காட்டுறதுன்றது காட்டும். இப்போ நீங்கள் எடிட் பண்ணுங்கள், கண்டென்ட்டில் போய்ட்டு இப்போ இந்த வீடியோவை எடிட் பண்ணி பார்க்கலாம். உள்ளே போகலாம். உள்ளே போய்ட்டு நேராக இந்த தம்ப்நெயில் டெஸ்ட் ரன்னிங்னு காட்டுது பார்த்தீங்களா. இப்போ டெஸ்ட்டு ரன் ஆக ஆரம்பிச்சிருக்கு தம்ப்நெயில் டெஸ்ட்டு. இப்போ நீங்கள் இதனோட மெட்ரிக்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே இப்போதைக்கு இந்த மெட்ரிக்ஸ் காட்டாது. என்ன ரீசன்னா 2 வீக்ஸ்க்கு இந்த டெஸ்ட் வந்து ரன் ஆகும். வியூ டெஸ்ட் ரிப்போர்ட்ன்றது கொடுங்க, சொல்லுது பாருங்கள் 13 days 23 hours லெஃப்ட். அதாவது இந்த 2 தம்ப்நெயிலையும் வந்து அட்லீஸ்ட் 14 டேஸ்க்கு இது வந்து ரன் பண்ணும். ரன் பண்ணி வர்ற ஸ்டேட்டஸை வச்சு தான் வந்து எந்த தம்ப்நெயிலை வந்து யூசர்ஸ்க்கு காட்டும். வர்ற மெட்ரிக்ஸை பேஸ் பண்ணி அந்த தம்ப்நெயிலை தான் வந்து யூசர்ஸ்க்கு காட்டும். இன்னொரு தம்ப்நெயிலை வந்து அவாய்ட் பண்ணிடும். இது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஆல்ரெடி சில யூடியூப் வீடியோஸ்க்கு வந்து இந்த தம்ப்நெயில் டெஸ்ட்டை ரன் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு காமிச்சினா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், தம்ப்நெயில் டெஸ்ட் ரன் ஆகிருக்குலாம் உங்களுக்கு காட்டும். இந்த மாதிரி தம்ப்நெயில் டெஸ்ட் கம்ப்ளீட்டட்னு காட்டுது பாருங்கள். இதுக்குள்ளே போய்ட்டு ஏதாவது ஒரு வீடியோ நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். தம்ப்நெயில் டெஸ்ட் கம்ப்ளீட்டட்னு இருக்குது. இப்போ இதுக்கு இதே தான் எனக்கு இஷ்யூ இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா 2 தம்ப்நெயிலை வந்து அப்லோட் பண்ணி பார்த்தேன். இப்போ நீங்கள் இதை எடிட் பண்ணுங்கள். உள்ளே போய்ட்டு இதே போல் நம்ம டெஸ்ட் ரன் ஆகிருக்கும் இல்லையா, வியூ டெஸ்ட் ரிப்போர்ட்ன்ற ஆப்ஷனில் வந்து அது உங்களோட டீட்டெயில்ஸை காட்டும். இப்போ பாருங்கள், இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் இருக்கும், ஐக்கான் கிளிக் பண்ணி வியூ டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தம்ப்நெயிலை வந்து 57%, 42% வந்து செகண்ட் தம்ப்நெயிலும் வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. அதாவது இது வந்து 57% ஆஃப் பீப்புள் இந்த தம்ப்நெயிலை தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க. பட் பெரிய அளவில் கான்ஃபிடன்ஸ் இல்லைனாலும் பேஸ்ட் ஆன் ரேட்டிங்ஸை பேஸ் பண்ணி இந்த தம்ப்நெயில் அதை ப்ரிஃபர் பண்ணுது. நீங்கள் வந்து இந்த தம்ப்நெயில செட்டுன்ற ஆப்ஷன் வந்துச்சு பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி இதை கூட நீங்கள் செட் பண்ணலாம். பர்மனெண்ட்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணாதான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். இதை பேஸ் பண்ணி நாம் வந்து நம்மளோட தம்ப்நெயில் டெஸ்ட்டை ரன் பண்ணோம்னா உங்கள் தம்ப்நெயிலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வியூஸ் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி செஷனில் ஒரு யூடியூப் வீடியோவுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தம்ப்நெயில் டெஸ்ட்டை எப்படி ரன் பண்ணுறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். இன்றைக்கி செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட நெக்ஸ்ட் செஷனில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.